கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்கள் வாசிப்போம். Acts of Apostles chapter 21 verses 30, 31 and 32. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே வாசிக்கிறோம். We read about a wretched situation happened in the life of Apostle Paul. ஒரு நல்ல அழைப்பு பெற்று ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க முடியாத எழும்பி வந்த ஒரு மனுஷன். He was some man got a good calling and wanted to live and activated for the Lord. வெளிச்சத்தின் மூலமாக முகமுகமாய் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் அவன் சந்திக்கப்பட்டான். Through the light he was face to face met Lord Jesus Christ and saved. அவனுக்கு ஒரு நல்ல ஊழியத்தினுடைய அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. He got given a good calling for the ministry. ராஜாக்களுக்கும் புரஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் அவன் காணப்பட்டான். He was a chosen vessel to give the gospel to the kings and the Gentiles and all the people. அவன் எந்த இடத்திலும் கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். He was a bold and brave man, stood for the Lord wherever. நாட்கள் கடந்து போன பொழுது அவன் அப்போஸ்தல ஐக்கியத்தில் அவன் இணைந்து விட்டான். When the days went on, he was also united in the apostolic fellowship. இப்படி அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியமும் தெய்வீகமான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சில சக்திகள் அவனுக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்தது. Like this, when he was going in a divine life and a spiritual life, there was some powers against God. நகரம் முழுவதும் கலகமாய் மாறிவிட்டது. The whole city became moved. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த மனுஷனை வெளியே இழுத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். The people also ran together like a mob and took him out while he was worshiping. இவனை புறம்பே இழுத்து போன பின்பு உடனே தேவனுடைய ஆலயத்தினுடைய கதவெல்லாம் உடனே மூடி விட்டார். After he was taken out, they closed and shut the doors of the temple of God. அவருடைய சிந்தை எல்லாம் அவனை கொலை செய்ய வேண்டும். Their mind or their plot was to kill him. இந்த லெவலுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். They went in this state. பிரியமானவர்களே, வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்து விடுகிறது. Beloved, without our expectation, some things happen in our life. நன்றாக அமைதியாக இளைப்பாறுதலாக நிம்மதியாக போய்கொண்டிருந்த அநேகருடைய வாழ்க்கையில திடீரென்று சில கலக்கங்களும் சில நெருக்கங்களும் வருகிறதை நாம் பூமியில பார்க்கலாம். We can see in the world also the people also going quietly and peacefully and restfully, means suddenly some troubles also come to them. நம்ம அறியாமலே நமக்கு எதிரான பல சக்திகள் போராடுவதை நாம் பார்க்க முடியும். Without our knowledge also we can see some powers are resisting against us. இன்றைக்கு அநேகர் இந்த சூழ்நிலையில தடுமாற ஆரம்பிக்கிறார்கள். Many people are stumbling in this situation. திடீரென்று நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. Suddenly the whole city was under trouble. யாருக்குமே ஒண்ணுமே புரியல, ஆனா சிட்டி முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. Nobody could understand anything, but the whole city was under trouble. நகரம் முழுவதும் கலகமாய் மாறிவிட்டது. The whole city was moved. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஓடுறாங்க, அடிக்கிறாங்க, என்னவோ நடக்குது. பட் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே புரியல. All the people were shouting and running here and there, and they were troubling. ஆனால் இவைகளுக்கு நடுவில பவுல ஒரு கூட்டம் வெளியே இழுத்து கொண்டு போய் கொல்லணும்னு போயிட்டு இருக்கு. Among these a mob of people also taken Paul out. அவனை அந்த ஆலயத்திலிருந்து வெளியே இழுத்துட்டு போயிட்டாங்க. They have dragged him out. சட்டையை பிடிச்சு அங்கியே பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு போய் தள்ளிட்டாங்க. They took him his cloak and dragged him out of the temple. உடனே தேவனுடைய ஆலயத்தின் கதவெல்லாம் மூடியாச்சு, இவனை போய் கொன்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. Immediately they asked to shut the doors of the temple of God, that they wanted to kill him. பிரியமானவர்களே, எப்பொழுது எந்த சூழ்நிலை மாறும்னு நமக்கு தெரியாது. Beloved, we do not know on what the situation, what the thing will happen. இவ்வளவு பெரிய கலக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? What is the reason for such kind of great trouble? உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வருது, அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு புரியுமா? Do you understand? But sometimes you get your problem in your life, what is the reason for that? சில நேரத்துல வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. Sometimes the house also there may be great problem. சில நேரத்துல உங்க கம்பெனில கூட பெரிய குழப்பம் உண்டாயிரும். Inside your company also there may be lot of confusion. சபையில கூட சில நேரத்துல சில பிரச்சனைகள் உண்டாயிரும். In the church also we may get some problem. ஊழியத்துல கூட சில பிரச்சனைகள் உண்டாயிரும். In the ministry also some conflict. திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, பட் பெரிய குழப்பமா இருக்கும். Suddenly we can't understand, it will be a sudden problem. விசாரிச்சு பார்த்தா If you inquire, என்ன இருக்கும்? what will happen? ஒண்ணுமே இருக்காது. Nothing will be there. ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கும். ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியம், 10 காசு பெறாது, இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை புயல் அடிச்சிருங்க. A small matter, it will not even cost for 10 pies, it will be there is a great. இந்த கலக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? Do you know what is the reason for this trouble? என்ன காரணம் தெரியுமா? Do you know the reason? எபேசியன் ஆகிய துரோப்பிமு என்கிற ஒரு மனுஷன் பவுலோட பேசிட்டு இருந்தான். A Trophimus and Ephesian was talking with Paul. அவன் பேர் துரோப்பிமு. He was Trophimus. அவன் எபேசிய ஜாதியை சேர்ந்தவன். He belongs to an Ephesian. எபேசியன்
அவனோட பவுல் பேசிட்டு இருந்தார். Paul was talking with him. இத அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. All the people in the city watched this. கொஞ்ச நேரம் கழித்து பவுல தேடி பார்த்தா பவுல் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து அவர் ஆராதிச்சிட்டு இருக்காரு. After some time Paul was sitting in the temple of God and worshiping God. இந்த துரோப்பீமுங்கறவன ரோட்ல தேடி பார்த்தாங்க, காணோம். They were chose a Trophimus Ephesian in the road. அங்க தேடி பார்த்தா எங்கேயும் காணல. He was missing because they searched here and there. இப்போ இவங்களுக்கு கெஸ்ஸிங்ல என்ன கொண்டு வந்துட்டாங்க? Now they guessed. எபேசியனை எங்க கூட்டி போய்ட்டான்? பவுல் தேவனுடைய ஆலயத்தில் கூட்டி கொண்டு போயிருப்பான் என்று நினைத்தார்கள். They thought Paul would have taken the Trophimus into the church. இது நான் சொல்லல, 29ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். If you study in the 29th verse, you can read it. நினைத்தார்கள். They thought it. பட் ஒண்ணும் நடக்கல. But nothing happened. அப்படிதானே? Isn't it? ஸ்கூட்டரில் போயிருப்பான் என்று நினைத்தார்கள். They thought they might have gone in the scooter. அப்படிதானே? Isn't it? இப்படி புரியுதா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்? Do you understand this subject? விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். Those who know the matter. உங்களுக்கு புரியாது. Can't you understand? புரிஞ்சிச்சு, ஆனா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம உட்கார்ந்திருக்கீங்க. You have understood but you do not know what response you can give. இந்த எபேசியனை ஆலயத்துக்கு கூட்டி வந்திருப்பான் என்று இவர்கள் நினைத்தார்கள். இதனால ப்ராப்ளம் நெஞ்சிருச்சு. எல்லாருக்கும் குழப்பம் உண்டாயிடுச்சு. Because everybody thought this Ephesian would have brought to the temple of God. தவறான ஒரு கற்பனை கலகத்துக்கு காரணம். Because a wrong imagination was set for reason for trouble. தவறான ஒரு நினைப்பு. The wrong imagination. ஒரு தவறான ஒரு கணிப்பை மண்டையில வச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில கலக்கம் வந்துகிட்டே இருக்கும். If we have the wrong opinion or suggestion, we will be going on getting trouble. ஆனா பவுல் அவன் என்ன செய்யல? What did பவுல் என்ன செய்யல? எபேசியன் ஆகிய துரோப்பீமுவை தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவன் கூட்டே வரல. Paul did not bring that man Ephesian the Trophimus. அவன் நேரா போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து எப்படியாவது சுத்தி எரிச்சிரணும், இன்னைக்கு கிளியர் பண்ணிரணும்னு போய் உட்கார்ந்திருந்தான். He also wanted to sanctify himself and sat in the presence of God. அத நம்ம 26ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். We can study in the 26th verse. சுத்திகரிப்புக்காக தான் அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கான். He was entered in the temple of God for the purification. ஆனா இவங்க என்ன நினைச்சது, இப்படி கொண்டு வந்திருப்பானோன்னு ஒரு நினைப்பு நினைச்சு சிட்டி முழுவதும் பிரச்சனை உண்டு பண்ணி விட்டாங்க. They also imagined that he might have brought that man if the Trophimus, they would go trouble in the city. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். யார் செய்றா? Everybody knows it. Who is doing that? கண்ணால் பார்க்கறதே இல்ல, தரிசனத்திலே பார்க்கறாங்க. Not seeing the eye, when the vision he sees. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்கு கலக்கத்துக்கு யார் காரணம்? Who is the reason for the trouble or the problem of the many families? இன்னைக்கு பிசினஸ்ல சில பிரச்சனைகள் வருது, அதுக்கு யார் காரணம்? Who is the reason for the problem in the business? இனிமே முடியாது, இனிமே வாழ்க்கையில இருக்கவே முடியாது, ஃபைனல் செட்டில்மென்ட் தான் அப்படிங்கறாங்களே. விசாரிச்சு பாருங்க அங்க என்ன இருக்குன்னு. You also see nothing is there, nothing will be there, they even come to the final settlement. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையா இருக்காது. It is not a great matter at all. ஒரு சின்ன ஒரு போராட்டமா இருக்கும். It may be a small problem. அது ரொம்ப சிம்பிளா தட்டி விட்டு போயிட்டே We இருக்கலாம். can easily knock it down and go. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனை பேர் சின்ன சின்ன காரியங்களை நினைச்சு கலக்கத்தோடு இருக்கிறோம்? Now how many of us are remembering the small matter and the trouble? அப்படி கற்பனையே வாழ்க்கைனா நீ இங்க இருக்கவே முடியாது, நீ வேற இடத்துல இருக்கணும். If you have the imagination is life, you can't be here, you have to be in other places. பைத்தியக்காரன் தான் கற்பனையிலே இருப்பான். The mad people will be always under the imagination. நானும் சின்ன பையன்ல குற்றாலம் போயிருக்கிறேன். I also went to Kuttalam when I was a small boy. குற்றாலம் போயிருக்கும்போது When I had been there, அங்க ஒரு மெண்டல் ஆளுங்க எல்லாம் வச்சு பராமரிக்கிற ஒரு இடம் இருக்குன்னு the நினைக்கிறேன். mental unit or hospital is there. நல்ல தண்ணி ஃப்ளோவா உழும்போது இவங்க எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு கூட்டி வருவாங்க. These all mental people will be taken to the falls in the force அந்த water. ஸ்பீடா உழும்போது தண்ணீருடைய அதிர்ச்சி அந்த மூலிகை எதுலயாவது விடுதலை கிடைச்சிருமான்னு ஒரு நம்பிக்கையில with the hope they will get anyway deliverance. இவங்கள கூட்டி வரும்போது நான் சைடுல நிக்கிறேன். I was standing in the side when they were brought. அதுல ஒருத்தன் சொல்றான், one man was saying, இந்த கடை முழுசும் என் பேர்ல தான் எழுதி these வச்சிருக்காங்க. all shops are in my name. அவனை பைத்தியக்காரனாக்கி, அவன் ஏற்கனவே பைத்தியக்காரனா இருக்கா. Already he was a madman. அவனை அடிச்சு இழுத்துட்டு வரான். அவன் கற்பனையில எது போய்கிட்டு இருக்கு, இந்த கடையெல்லாம் எங்க இருக்கு, எல்லாம் என் பேர்ல எழுதிருக்கு. He was imagining all these shops is under his name. இதே மாதிரி பல விசுவாசிகள் நம்ம சபையில இருக்காங்க. Like this many believers are also in our church. மனசு சரியில்லாம என்னத்தையோ இங்க உட்கார்ந்துட்டு நான் பிரசங்கம் பண்ணா கூட அவன் மனசு குரங்கு மாதிரி எங்கேயாவது போய்கிட்டே இருக்கு. His mind also going like a monkey somewhere, even though I am preaching here. குரங்குன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துறாதீங்க. மனம் ஒரு தமிழ்ல சொல்லுவான், மனம் ஒரு குரங்குன்னு. That is a mind also like a monkey in Tamil they say. அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை? Have you heard about it? நீங்க ரொம்ப பழமொழி எல்லாம் பேசுவீங்க. You also speak so many proverbs. மனம் ஒரு குரங்கு. The mind is like a நீ monkey. இங்க இருப்ப, அது எங்கனாலும் போயிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துல உள்ள வந்துரும். Physically you will be here but your mind will be going somewhere else within 2 minutes and come back. யார் சொன்னதுங்கற இப்ப கேள்வியில நீங்க போராடிட்டு இருக்கற. Now you are struggling, who said?
தானே எதையோ சொல்லி கொடுத்தாங்க போல இருக்கு. Somebody has told something. ஆண்டவர் சொல்லாம எதையுமே பேச மாட்டோம். Without God talk, we will not talk anything. இந்த சப்ஜெக்ட் எனக்கு இன்னைக்கு காலையில தான் கிடைச்சது. This subject today morning I got. சாட்சியாவரத்துல பேசிட்டு இருக்கும்போது தான் நான் என் சப்ஜெக்ட் வந்து நகரம் கலக்கமுற்றதுதான். ரீசனை காலையில தான் கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. Reason morning only God revealed everything. யோசிச்சு பாருங்க. You think about it. உன் குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள், உன் வீட்டுல உள்ள பிரச்சனைகள், பிசினஸ்ல உள்ள பிரச்சனைகள், சபையில நீ பண்ண கலக்கங்களுக்கு எல்லாம் விசாரிச்சு பார்த்தா, தீர விசாரிச்சா ஒண்ணுமே இல்ல. If you engage well for the problem of your house and the churches and your company, nothing will be there. யோசித்து பாரு. You think about it. அவன் நினைச்சான் எபேசியனை உள்ள கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைத்தார்கள். நினைச்சிட்டு இவனை பிடிச்சு அடி அடிச்சு விட்டான். They thought the Ephesians, the Trophimus was brought inside thinking that they beat him. உன்னுடைய வாழ்க்கையில கலக்கங்கள் இருக்கிறதா? Do you have trouble in your life? நீ தேவ சமூகத்துல வந்திருக்கிறாயே, உனக்கு நிம்மதி இருக்கிறதா? Do you have come in the presence of God? Do you have peace? உனக்கு அமைதி இருக்கிறதா? Do you have rest? யோபு சொல்லுகிறான், எனக்கு சுகமும் இல்ல, நிம்மதியும் இல்ல, அமைதலும் இல்லைன்னு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல Job பேசுகிறார். also says in the 3rd chapter, last verse, I don't have any rest, peace or health. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு தன்மைக்கு வந்து விட்டார்கள். Many people in their life they have come to the அமைதல் conclusion. இல்லாத ஒரு வாழ்க்கையில பெந்தெகோஸ்துல வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. There is no use of living without any restless. ஒரு நாள் நீ வாழ்ந்தாலும் சமாதானத்தோடு வாழ்ந்து உன் ஓட்டத்தை முடிக்கணும். If you come here one day, you have to live peacefully and finish your race. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு கலக்கத்துல வந்திருக்கிறீர்கள்? How many of you come here with trouble here? அன்றைக்கு ஒரு சின்ன நினைப்புல கலக்கம் உண்டாகிவிட்டது. With a small thinking or a imagination, there was trouble on the day. அப்படினால கர்த்தருடைய கரத்துல எல்லா காரியத்தையும் வைப்பாயா? So you have to entrust all your matter in the hands of the Lord. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் கலக்கத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிறீர்கள்? In this morning, how many of you are seated here with a trouble in your எத்தனை heart? பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கலங்கி போன நிலவரத்துல How அமர்ந்திருக்கிறீர்கள்? many of your spiritual lives are under trouble? எத்தனை பேருடைய குடும்பம் கலங்கி How போயிருக்கிறது? many of the families are trouble? ஆதியாகமத்துல நான் பார்க்கும் பொழுது When we see in Genesis, யாக்கோபு சொல்றான், என்னை ஏன் கலங்க பண்ணுகிறீர்கள்? Jacob says, why do you trouble me? தம் பிள்ளைகளை பார்த்து சொல்றான், என்னை ஏன் இவ்வளவு வேதனைப்படுத்துறீங்க? Seeing the sons, he said, why do you trouble me? ஒண்ணுக்கு 13 பிள்ளையை பெத்து வச்சிருந்தான். He bore the 13 children instead of one. ஒன்னு ஒவ்வொரு டிசைன்ல இருந்துச்சு. One will be in different designs. ஒன்னு பாம்புன்னா ஒன்னு ஓனாயா இருக்கும். One is a snake, another one is a wolf. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. You can study there. இதெல்லாம் வச்சுக்கிட்டு Having all this, ஒரு ஊருக்கு வந்த உடனே when he came to a city, ஒரே ஒரு பெண் இல்லையா, செல்ல பெண் ஒருத்தி one வச்சிருந்தா. lovely girl, only one loving girl. அவ பேரு தீனாள். His name was Tina. அவ சொன்னா நான் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன்னு I சொன்னா. want to go around the city and see. என்ன பேரண்ட்ஸ் இவன் யாக்கோபு What kind of தேவனுடைய parent was Jacob? என்ன செய்யணும்? What he could have done? ஒரு பொண்ணு தனியா அனுமதிக்கலாமா? Will he allow your girls to go alone? எத்தனை 12 பேர் இருக்கான, கூட ஒருத்தனை அனுப்பி இருக்கலாம்ல. He could have sent one among the 12. இல்ல இவன் போயிருக்கணும். Or he could have gone with him. தேசத்தை சுற்றி பார்க்கிறேன் என்று சொன்ன உடனே அனுப்பி விட்டாச்சு. I wanted to go around the city and want to see which she has இப்ப பொண்ணு வீட்டுக்கு வர மாட்டேங்கறா. Now the girl has not come back. வீட்டுக்கு வரலவா? She did not come to the house. யார் போய் கூட்டி வந்தது? Who has gone and லேவியும் சிமியோனும் பட்டயத்தை வச்சு இருக்கிறவன எல்லாம் வெட்டிட்டு தான் அவளை வீட்டுக்கு திருப்பி கூட்டி வந்தான். Levi and Simeon, they killed all them with a sword and brought her. அவ செஞ்சது இல்ல, இவன் கலங்கல. He did not trouble for what she did. பையன் போய் அடிச்சிட்டான், அதுல பெரிய கலக்கம். Because the sons went and beat everybody, that is a trouble. பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன மனப்பான்மையில இருக்கீங்க? தீனா செஞ்சதுக்கு தப்புக்காக யாக்கோபு துக்கப்படல. The Jacob did not worry because of the mistake, did not it. பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. He studied with the Bible well. உடனே கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. He was also ready to give marriage. இவங்க எல்லாம் முற்பிதாக்கள்னு எப்படி நம்ம சொல்றது? How can we say he is one of the forefather? இவங்க எல்லாம் விசுவாசின்னு எப்படி சொல்றது? How can we say they are believers? ஆனா லேவியும் சிமியோனும் பட்டயத்தை தூக்கிட்டான உடனே அவனால இவன் சொல்றான், என்னை ரொம்ப கலங்க அடிக்கிறீங்க. Because Levi and Simeon got the sword, he said, you have troubled me much. உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் உங்களுக்கு கலக்கம் இருக்கா? Do you have trouble regarding your children? வளர்ந்து விட்ட பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாமல் கலங்குகிறீர்களா? Are you troubled because the grown up children you cannot control them? ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் அவனை பார்த்து அப்படியே கலங்க ஆரம்பிச்சாங்க. The brethren of Joseph also troubled by seeing in Genesis 46. ஏன்னா இவங்க அவனை வித்துட்டாங்க. Because they have sold him. அதோட ப்ராப்ளம் க்ளோஸ் நினைச்சாங்க. They thought the problem was closed. இவன் யாரை வித்தானோ செத்துப்பிட்டான்னு நினைச்சானோ அவன் உயிரோட வந்து நிக்கிறான். Whomever they have sold, he has died. They thought he was alive. அவனை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாம் பேரஞ்ச மாதிரி ஆயிருச்சு. After seeing him, they were all like devil possessed. எல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. They were all troubled. சூழ்நிலை மாறினால் உன்னுடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வருகிறது. If the situation changes, there is trouble comes in your life. ஒரு சிலருக்கு பிசாசு பிடிச்சு கலங்குது. Some people are also the devil possessed and they are tormenting. முதலாம் சாமுவேல்ல பார்க்கும் பொழுது When we see in 1 Samuel 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு ஆவி சவுலை தாக்குகிறது, அவன் கலங்க
கலங்க ஆரம்பித்தான். In the 16th chapter 14th verse, one spirit was got Saul and he was உன் வாழ்க்கையில கலக்கத்துக்கு காரணம் என்ன? What is the reason for trouble in your life? உன் பிள்ளைகளா? Whether are they your children? உன்னுடைய தவறான கணிப்புகளா? Or whether your wrong opinion? உன்னுடைய தவறான நினைப்புகளா? Or whether your wrong imagination? இல்ல ஏதோ ஒரு ஆவி உனக்குள்ள பூந்து உன்னை கலக்குதா? Or is there any spirit enter in you and trouble you? உன்னுடைய நிலவரத்தை நீ யோசிச்சு பாரு. You think about your state. யோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல துன்பம் வந்ததினால் நீ கலங்குகிறீர் என்று எழுதியிருக்கிறார். In Job 4:5 it is because of the trouble you have also trouble. துன்பம் வந்த உடனே ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன்லாம் அப்படி ஷேக் ஆகுறார். When twists come, the believers and the servants of God they started trembling. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது பாவத்தின் நிமித்தம் நாங்கள் கலங்குகிறோம் என்று ஒரு மனிதன் சொல்கிறார். Ezra 9:6 a man says because of the sin we trouble. எபிரேயர் 12:15ல பார்க்கும் பொழுது In Hebrew 12:15 அங்கே கசப்பினால ஒரு கலக்கம். there is a trouble because of the bitterness. நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. The whole city was under trouble. நகரம் எந்த நகரம்? What the city was அந்த there? சிட்டியினுடைய நேம் வந்து எருசலேம். The name of the city was Jerusalem. எருசலேம் சொன்னாலே சமாதானம்னு பேரு. Jerusalem signifies the peace. சமாதானமே இப்ப கூட்ட கலங்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? What will happen? Even the peace is now started ஒரு troubling. தேவனுடைய மனிதனை நீதிமானே தடுமாறினால் என்ன ஆகும்? If the righteous man, a child of God, tremble means what will happen? யோசிச்சு பாருங்க. You think about it. உங்களுடைய வாழ்க்கையில இப்போ கலக்கத்துல எத்தனை பேர் How அமர்ந்திருக்கிறீர்கள்? many of you are seated here with trouble in your life? பிள்ளைகளுடைய வருங்காலத்து குறித்து ஒரு கலக்கம். There is a trouble about your future of your பிள்ளைகளுடைய children. படிப்பு குறித்து ஒரு பெரிய Regarding கலக்கம். the education of your children, you are trouble. சில நேரத்துல சில ஆவி புகுந்து நம்மள போட்டு கலக்கி எடுத்துருது. Sometimes some spirit also enter in us and trouble us. யார் மேலயாவது உள்ள கசப்புல நமக்கு நிம்மதி இல்லாம உட்கார்ந்துட்டே இருக்கோம். Because of the bitterness upon somebody, we are also don't have any rest. ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு அப்படியே பிரமை பிடிச்ச போல உட்கார்ந்து இருக்கிறோம். After doing some sin, also like a statue we are sitting. நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. The whole city was under trouble. ஜனங்கள் பவுலை இழுத்துக்கொண்டு வெளியே ஓடினார்கள். The people also ran out to drew Paul outside. அவனை தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பே இழுத்துட்டு போனாங்க. They were taken him from the temple of God out. உன்னுடைய ஆவிக்குரிய தெய்வீக அந்த நிலவரத்திலிருந்து உன்னை இழுக்கிறதுக்கு பிசாசு போராடுவான். The devil also will try to take you from the spiritual and divine உன்னுடைய nature. விசுவாசத்துல நீ நிக்க கூடாதுங்கிறது தான் அவனுடைய எண்ணம். It is only his plan you should not stand on your faith. உன்னை வெளியே இழுக்கணும்னு தான் பிசாசு போராடிட்டே இருக்கான். There is a devil is striving to take you out. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says, நீங்களே தேவனுடைய ஆலயம். ye are the temple of God. இந்த தேவனுடைய ஆலயத்துல இருந்த அந்த மனுஷனை வெளியே இழுக்கிறான். From this temple of God that devil, those people are taking him out. யோவான் எழுதின 3ஆம் நிருபத்தை பார்க்கும் பொழுது When we see epistle of third epistle of John, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what did it say? 10ஆம் வசனத்துல The 10th verse, சபைக்கு புறம்பே அவனை தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாங்க. they will also want to cast him out of outside the church. இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலிருந்து உன்னை இழுக்கிறதுக்கு பிசாசு போராடிட்டு இருக்கிறான். The devil is also striving to take you out of the fellowship of the saints. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்கிற தன்மையிலிருந்து உங்களை வெளியே இழுக்க பிசாசு போராடிக்கிட்டு இருக்கிறான். The devil also striving to take you from the nature of the temple of God. You. இஸ்மவேல் ஆபிரகாமுடைய வீட்டுல தங்கி இருந்தான். Ismael was staying in the house of Abraham. ஆனா இந்த சாரா என்ன பண்ணா? But what Sarai did? இவனை புறம்ப தள்ளு, Cast away him. இவனை வீட்டை விட்டு தள்ளு, Cast away from his வீட்டை house. விட்டு துரத்து. Cast away from his house. இப்படி எத்தனை பேர் உங்க வீட்டுல இப்படிப்பட்ட போராட்டங்களை பாக்குறீங்க? How many of you see such kind of conflict in your house? ஏன் அக்கா வீட்டுக்கு போ, You go to your sister's house. தம்பி வீட்டுக்கு போ, Go to your younger brother's house. அந்த வீட்டுக்கு போ. You go to that house. இப்படி எல்லாம் துரத்துற தன்மையை நீங்க பார்க்கலாமே. You can also see some உன்னையும் கூட புறம்பே வீட்டை விட்டு புறம்பே தள்ள பல ஆவிகள் போராடுகிறது. many spirits are struggling to take you out of the house. தேவனுடைய ஆலயம் என்கிற தன்மையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர பிசாசு போராடுகிறான். The devil is also striving to take you from the nature of the temple of God. மார்க் எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது When we சாரி see, யோவான் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது John, the Gospel 16:2, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what did it say? உங்களை ஜெப ஆலயங்களுக்கு வெளியே புறம்பே தள்ளுவார்கள். They will also put you outside the synagogue. உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து உன்னை வெளியே இழுக்கிறதுக்கு பிசாசு போராடுறான். The devil also striving to bring you out of your prayer life. ஃபர்ஸ்ட் ஒரு தவறான கணிப்பு, First, the wrong opinion. இரண்டாவது ஒரு கலக்கம். Secondly, a trouble. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு உன்னை எங்க கொண்டு வரணும் பாப்பா? With these two, where he wanted to bring? உன்னை சபையை விட்டு வெளியே கொண்டு போ. He will take you out of the church. தேவனுடைய ஆலயமாகிய உன்னை அந்த தன்மையிலிருந்து வெளியே கொண்டு He வருவான். will take you out from the nature, the temple of God. உன்னுடைய நம்பிக்கை தான் வீடு. ஆரம்பத்துல கொண்டு வந்த நம்பிக்கையை நீ முடிவு வரையும் பற்றி கொண்டால் நீதான் அவருடைய வீடு. You are the temple of God. We have the confidence, the beginning, you are holy. உன்னுடைய நம்பிக்கையை ஒன்றிருந்து பிடுங்க பாப்பா. He also want to cash out your
confidence from you. கடைசில உன்னுடைய ஜெப ஆவியை எடுத்துருவான். At last he will take away the prayer of spirit. உனக்கு ஜெபிக்க முடியாது. You cannot pray. கண்ண மூட முடியாது. You cannot close your eyes. விழித்திருந்து ஜெபிக்க முடியாது. You cannot watch and pray. முழங்கால் போட முடியாது. You cannot kneel down. கையை உயர்த்த முடியாது. You cannot raise your hand. ஐயோ எத்தனை விசுவாசிகள் வயசாகி போயிருச்சு நம்ம விசுவாசி. So many believers are very aged. காலத்துக்கு முன்னாலே வயதாகி போய் இன்னைக்கு ஜெபிக்க முடியல, தூக்கம் வருது, கையை நீட்ட முடியல, முழங்கால் போட முடியல, கையை உயர்த்த முடியல, இந்த லெவலுக்கு சபை போயிருச்சு. The church has gone before that time, they can't even kneel down, raise their hand and close their eyes. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? What is our state today? உன்னை வெளியே இழுக்கிறதுக்கு பிசாசு போராடிட்டு இருக்காங்கறத ஆவியானவர் இன்னைக்கு உன்னோடு எச்சரிக்கிறார். The spirit of God is warning you, the devil is want to take you out. உன்னுடைய ஜெப வாழ்விலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர பிசாசு போராடுறான். The devil also want to strive and take you out from your prayer life. அவனை வெளியே இழுத்துட்டு After dragging him out, உடனே கதவெல்லாம் மூடியாச்சு. immediately they shut all the doors. அவன் திரும்ப உள்ள போக கூடாது. He should not go inside. தேவனுடைய ஆலயத்தின் கதவுகள் எல்லாம் பூட்டிட்டான். He shut all the doors of the temple of God. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அனுபவங்கள் சகஜமான ஒன்று. This is an ordinary one, a believer. ஆனால் நீ கர்த்தரோடு நிற்க வேண்டும். But you have to stand with the Lord. கதவுகள் பூட்டப்பட்டது. The doors were locked. நீ ஜெபிக்கிற, You are praying, உபவாசிக்கிற, you are also fasting, கண்ணீர் விடுற, you are shedding tears, என்னெல்லாமோ பண்ணி பாக்குற, you are doing smash, பட் உனக்கு பதில் இல்லையே. but you don't get any response. வானத்தின் கதவு பூட்டப்பட்டு விட்டது. The doors of the heaven also shut. உனக்கு இரும்பு கதவுகளை போட்டு உன்னை பூட்டி வச்ச மாதிரி They ஆயிடுச்சு. have also put inside the iron gate and locked. ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி இருக்கு, பட் அது அந்தரங்கத்துல இருக்கிறது. As we are going to get the blessing, it is in the secret place. அது அந்தகாரத்துல இருக்கு, ஆனா அதுக்கு முன்னால ரெண்டு கதவு வச்சு பூட்டி வச்சிருக்கு. It is in the secret place where before that there வெங்கல are கதவுகள் இருப்பு தாழ்பால். It is a iron doors and iron bars. இவைகள் எல்லாம் போட்டு பூட்டி வச்சிருக்கு. With all this it is locked. உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க முடியாதபடி இன்னைக்கு பல வல்லமைகள் அதை தடுத்து நிறுத்துகிறது. So many powers are hindering you, you cannot get your blessings. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். Knowing me that all the believers should be blessed. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு பைபிள் சொல்லிருக்கு. Such kind of people are blessed, they got this. நம்ம ஜனங்கள் தேசத்திலே சிவகாசியிலே நம்ம தான் டாப்பா இருந்திருக்கணும். We got to be in the top level in Sivagasi. நீங்க நினைப்பீங்க ஐயோ நமக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படி. We will be thinking will I get it? எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி கொண்டு வந்து ஹையா கொண்டு வர்ற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். Our Lord is able to bring all the poor and needy to the top level. ஆனா இன்னைக்கு நீ ஒரு மீடியம் லெவல்ல வந்து நின்னதுக்கு காரணம் உன்னுடைய ஜீவியத்துல உள்ள கோளாறு. Because of the trouble in your life and the mistake in your life, you are in the medium level now. இன்னைக்கு நீ மீடியம் லெவல்ல ஏதோ சும்மா ஒரு ஓரளவு வசதியில வந்து நின்னுட்ட. Because of a medium level, you are in a corner. ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்த முடியாத சித்தம் கொண்டார். உன்னுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் நீ சரியான விதத்துல ஜீவிக்காதனால உனக்கு இந்த லெவல்ல உன்னை நிப்பாட்டி வச்சிருக்கார். But God has a plan to lift you up because you cannot overcome your problem. God has stopped you. விசுவாசத்தின் கதவு பூட்டப்பட்டிருக்கிற. The door of faith was locked. விசுவாச கதவுங்கிற ஒரு வார்த்தையை நான் வேதத்துல வாசிக்கலாம். We can read the door of faith in the scripture. அனுகூலமான கதவு, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டதுன்னு ஒரு மனிதன் சொல்லுகிறார். A man said the great and favorable door was open to me. ஆனா அதே மனுஷனுக்கு இப்ப அந்த கதவு பூட்டப்பட்டு விட்டது. The same man, the same door is locked. இன்னைக்கு உன் விசுவாசத்தின் அளவு என்ன? What is the level of your faith today? ஒரு சின்ன வியாதிக்கு உன்னை கர்த்தரை விசுவாசிக்க முடியுதா? For a small disease, can you believe the Lord? கொஞ்சம் தடுமாற்றத்துல உன்னால கர்த்தரை விசுவாசிக்க முடியுதா? A small stumbling, can you believe the Lord? எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரை நீ விசுவாசிக்கிறாயா? For all things, can you believe the Lord? எத்தனை பேர் தேவனை பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறீங்க? How many of you are perfectly believing the Lord? இன்னைக்கு விசுவாசத்தின் கதவு அநேகருக்கு பூட்டப்பட்டு விட்டது. Today the door of faith is locked for many. பெரிதும் அனுகூலமான கதவு திறந்திருந்துச்சு, இப்ப ஃபேவரான எல்லாமே அடைச்சிருச்சு. The great and favorable door was open, now everything is closed. பிரியமானவர்களே, எத்தனை பேர் கதவு பூட்டப்பட்ட நிலவரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? How many of you were pushed into the state of the doors are locked? அதுக்கு காரணம் What's the reason for that? உன்னுடைய தவறான எண்ணங்கள், Your wrong opinions, உன்னுடைய தவறான நினைவுகள், because your wrong உன்னுடைய imagination, தவறான கணிப்புகள். because your wrong suggestions. வாக்குத்தத்தத்தை உன்னால விசுவாசிக்க முடியல. You cannot believe the promises. இது நிமித்தம் Because of this, உன் வாழ்க்கையில் கலக்கமும், if you are having trouble in your உன்னை life, புறம்பே இழுக்கக்கூடிய சக்திகளுடைய போராட்டங்களும், the powers which want to take you out, கதவுகள் பூடப்பட்ட ஒரு நிலவரம். the state of all the doors are locked. இவங்க அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. They also wanted to kill him. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய ஜனத்தை மேற்கொள்ள பிசாசு போராடி கொண்டே இருக்கிறான். Knowingly the devil is going on struggling to overcome our people. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். The robber comes for nothing, to kill and destroy and to ஒரு கலக்கத்தை கொடுத்து உன்னை வெளியே இழுத்து கதவை பூட்டி அடுத்த ஸ்டெப் என்னது? உன்னை காலி பண்ணு. He has to give you trouble and bring you out. Next second he has to close the door and kill you. பாரு எத்தனை fraction of அந்த செகண்ட்ல நீ தப்பி வந்திருப்ப. How many fraction of second you have escaped, you see? எத்தனை இடத்துல கர்த்தர் உன்னை கிருபையா யாரும் தூங்க கூடாது, தெளிவா இருக்கணும்.
If we clear, பிசாசு உன்னை இழுத்து எங்கேயோ பாதாளத்துல தள்ளிட்டு போறான். the devil will go and take you to the hell. யோசிச்சு பாருங்க. You think about it. எத்தனை விபத்துகள், How many accidents, எத்தனை ஆபத்துகள், how many accidents, எவ்வளவு மோசமான வியாதிகள், how many cruel diseases, எவ்வளவு நெருக்கமான சூதனை. how many distress conditions. யோசிச்சு பாருங்க. You think about all. அந்த லாஸ்ட் மினிட்ல கர்த்தர் உன்னை அப்படியே அழகா வெளியே கொண்டு The வந்தார். last minute beautifully God will bring you out. அவனை கொலை செய்ய அவர்கள் எத்தனித்தார்கள். They also wanted to kill him. இந்த நேரத்துல In this time, சேனாபதிக்கு இந்த செய்தி போய் கிடைச்சிருச்சு. this tiding was reached the captain. எப்படி கிடைச்சது? How did he receive that? எருசலேம் நகரம் முழுவதும் கலக்கமா இருக்கிறது என்று சேனாபதிக்கு செய்தி வந்தது. The tiding came to the captain, the whole city of Jerusalem is under trouble. யாராவது ஒருத்தன் ஓடி போய் சொல்லிருப்பானா? Did anyone run and told? சொல்லிருப்பானா? Did anyone run and told? இல்ல பவுல் ஐயோ ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு கத்தன கத்து சேனாபதி போய் கேட்டுருச்சா? Because the outcry of Paul reached the captain. அப்படியா? Is it? பிரச்சனையை அவன் தான் உருவாக்கி இருக்கான். அவன் எப்படி போய் சொல்லுவான்? Only they have created the problem. How did they go and tell? ஜனமே எல்லா ஜலமும் சேர்ந்தான் பண்ணது குழப்பத்தை. All the people joined together, they did the mistake. இவன் எப்படி போய் சொல்லுவான்? How they will go and tell? பிரியமானவர்களே அப்படி அல்ல. Beloved, no, it is உன்னுடைய not. வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். God see each and every incident happen in your life. உன்னுடைய வாழ்வில் உள்ள தோல்வியும் பார்க்கிறார், உன்னுடைய வாழ்வில் உள்ள நிறைவையும் பார்க்கிறார். God is seeing the fullness as well as the failure of your அந்த life. சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது When God says to the churches, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், I know your works, உன்னுடைய பிரயாசங்களை I அறிந்திருக்கிறேன், know your labor, உன்னுடைய பாடுகளை I அறிந்திருக்கிறேன். know your sufferings. அந்த சபையினுடைய மேன்மையெல்லாம் சொல்லிட்டே வந்து He is going on saying all the excellency of the churches. லாஸ்ட்ல சொல்லுவாரு உன் பேர்ல ஒரு சின்ன குறையும் நான் பார்த்தேன், அதையும் நீ I சரிப்படுத்து. have seen some of your complaints. உன்னுடைய வாழ்விலே உள்ள ஒவ்வொரு செகண்ட்லயும் நீ பண்ற குழப்படிகள் எல்லாம் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாய் அப்படியே வெளியரங்கமா இருக்கிற. Everything is open in front of the eyes of God. Each and every second, what are the confusion you do? உன் மனைவிக்கு தெரியாது, Your wife do not know. அவ உன்னை நம்புறா. She is also believing you. உன் புருஷனுக்கு Your தெரியாது, husband may not know. அவன் உன்னை நம்புறான். He believes you. உன் பிள்ளைகளுக்கு தெரியாது, Your children may not know. அவங்க உன்னை நம்புறாங்க. They believe you. உன் பெற்றோர்களுக்கு Your தெரியாது, parents may not know. அவங்க உன்னை They நம்புறாங்க. believe you. உன் சபைக்கு தெரியாது, The church may not know. உன்னைய சபை நம்புது. The church believes you. ஊழியக்காரருக்கு தெரியாது, The servant may God may அவர் not உன்னை know. நம்புறாரு. He believes you. ஆனா தேவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டு But இருக்கார். God is watching everything. நீ என்னென்ன குழப்படி பண்ற நல்லது செய்யற எல்லாம் அவருக்கு தெரியும். He knows what are the confusion you are making and what good you are doing. இவனுடைய வாழ்வில பெரிய பிரச்சனையில போய்கிட்டு இருக்கிறான், அப்போஸ்தலன் அடிபடுறாங்கிறது உடனே செய்தி சேனாபதிக்கு போய் He is going under a great problem and he is getting the beating. Immediately the tiding reached the captain. எத்தனை பேர் வீட்டுல அடி வாங்கிட்டு இருக்கீங்க? How many are getting the blows at your house? எத்தனை பேர் வீட்டுல அடி வாங்கிட்டு How இருக்கீங்க? many are getting hitting in your house? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே God is இருக்கிறார். looking everything. யார் இந்த சேனாபதி? Who is this captain? 2 நாளாகமம் 13 அதிகாரம் 12 வசனம். 2 Chronicle 13:12. 2 நாளாகமம் 13:12. 2 Chronicle 13:12. இதோ எங்கள் தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். Behold, our God is like a captain with us. சேனாபதி யாரு? Who is the captain? ஆண்டவராகிய இயேசு The கிறிஸ்து. Lord Jesus Christ. நம்முடைய தேவன் தான் நம்முடைய சேனாபதி. Our God is our captain. நீ எதுக்காக அடிபடுற, என்ன பாடுபடுற, என்ன கஷ்டப்படுறங்கிறது அது அவருக்கு அப்படியே அவருக்கு தெரியும். He knows for what purpose you are getting the beating and what problem and what suffering you are going through. அநேகம் அடிகள் பவுல் அடிக்கப்பட்ட ஒரு Paul மனுஷன். was beaten with many blows. சரியான அடி வாங்கி இருக்கிறான். He also got very good blows. 195 அடி வாங்கினாள். He got 195 beatings. சவுக்கடி இயேசு கிறிஸ்து வாங்கின சவுக்கடிய மாதிரி அவன் 195 வரை வாங்கினான். He got the same whip of the like Jesus got. இயேசு 39 அடி வாங்கினாரு. Jesus got 39 beatings. இவன் எத்தனை அடி வாங்கினா? How many beatings he got? 195 அடி வாங்கினான். He got 195. ஒன்று குறைய One less than 5 முறை நான் சவுக்கினால் அடிபட்டேன். 5 times I was whipped by the scourge. அப்படின்னு என்ன அர்த்தம்? What's the meaning? 40 அடி அடிக்க கூடாது ஒருத்தனை. No man should be beaten for 40 times. பழைய ஏற்பாட்டுல ஒரு பிரமாணம் உண்டு, சவுக்கடி அடிக்கலாம், பட் அவனை எத்தனை அடி அடிக்க கூடாது? 40வது அடி அடிக்க கூடாது. அதனால கரெக்டா 39ல நிப்பாட்டிடுவான். In the Old Testament there is a law that we should not beat anybody 40 times, only 39 அதுக்கு times. பிறகு திருப்பி அடிச்சாலும் 39 தான் அடிக்கணும். என்ன கூடாது? 40 அடிச்சா அவன் நீசனா ஆயிடுவான். After that also you should not beat 40 times, only 39 அவனை times. You become a wild man. பார்க்க ரூபமே இருக்காது. If there will be no imagine. அவ்வளவு கொடூரமானது. He will be like a go so அதனால clear. 39 அடி அடிச்சு அவன் அப்படி நிப்பாட்டிடுவான். After beating 39 beatings, he was stood. இதே மாதிரி 5 ட்ரிப் பவுல் அடிபட்டவன். Like this 5 times Paul got the beating. அவ்வளவு கொடூரமான அடி வாங்கினான். Such kind of cruel blows he got. அதனால தான் மெடிக்கல்ல என்ன சொல்றா? So what the medical people say? எல்லா வியாதிகளும் கண்ணோக்கி பார்த்து After seeing all the diseases, எல்லா வியாதிகளையும் 39 அட்டவணையில கீழ கொண்டு வரான். he has brought every diseases under the 39 list. ஒவ்வொரு வியாதியும் ஒவ்வொரு உட்பிரிவா போட்டு 39 வியாதி தான் டோட்டலா பூலோகத்துல இருக்கு. There is totally 39 kinds of diseases after dividing each and every இயேசு கிறிஸ்து இந்த disease. 39 வியாதிகளுக்கு என்ன செஞ்சாரு?
39 அடி வாங்கினார். Jesus Christ also got the blows for 39 beat for the நம்முடைய நோய்களை அவர் என்ன செய்தார்? சுமந்தார். So he bore all our sicknesses. அதனாலதான் விசுவாசி மருந்து எடுக்க மாட்டேங்கிறான். So the believer is not taking medicine. அவருடைய தழும்புகளை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். I believe he is ஏன் வியாதிக்காக இயேசு அடிக்கப்பட்டார்? because of my disease he was beaten. ஏன் இந்த பவுல் இப்பொழுது அடி வாங்கிட்டு இருக்கான்? Now this Paul was going on getting the ஆனா beating. செய்தி அந்த சேனாதிபதிக்கு போய் But the tidings reached the captain. அந்த செகண்ட்ல சேனாதிபதி உள்ள The வர்றான். same second the captain came in. உடனே போர்ச்சேவரோடு உள்ள இறங்கி வருகிறான். With the soldier he immediately came there. நீ அடிபடுறியா? Are you getting beating? புருஷன் அடி வாங்குறவங்க இருக்காங்க, மனைவி அடி வாங்குறவங்க இருக்காங்க, பெற்றோர்ல அடி வாங்குறவங்க இருக்காங்க, பெற்றோர்ல அடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். Those are getting the beating from husband's wife and the parents, and those are beating the parents also. அப்படிதானே? Isn't it? வித்தியாசமா இருக்கா? Is it different? மனைவி அடி வாங்குறவன், புருஷன் அடி வாங்குறவன் அப்படினா வித்தியாசமா இருக்கா? Is it different? Those are getting the blows from husband and wife? ஆணுக்கு பெண் சமம் தானே? Both are equal, male and female. அப்படிதானே? இப்ப அந்த ஆவி தான வந்திருக்கு. That kind of spirit has come. இன்னைக்கு எத்தனை பேர் அடிபடுறீங்க வீட்ல? How many of you got blows at home? எனக்கு தெரிஞ்சு சத்தியத்துக்காக அடிபடுற கூட்டம் ரொம்ப இருக்கு. Knowingly that is for truth's sake many are getting the beating. எத்தனையோ பிள்ளைங்க கோயிலுக்கு வந்ததுக்காக வீட்ல போய் அடி வாங்குறாங்க. Many children are because they come to the church they are getting the beating. எத்தனையோ சகோதரிகள் புருஷனுக்கு தெரியாம கோயிலுக்கு வந்ததுக்காக சரி அடி வாங்குறாங்க. Because many sisters they came to the church without knowing their husband they are getting beating. சாது சுந்தர் சிங் புக் எல்லாம் நீங்க போய் படிச்சு பாருங்க. Go and study the book of Sadhu Sundar Singh. அடி வாங்கிருக்கான் பாருங்க, என்ன அடி வாங்கிருக்கான். He got more beatings. கர்த்தரை அறிஞ்சதுக்காக அவ்வளவு அடி. Knowing the Lord he got more beatings. ஆனா இன்னொன்னு வேதனையான காரியம், கர்த்தர்ட்ட ரொம்ப பேர் அடி வாங்குறான். Knowing the painful thing, God people are getting beating from God. இவனை வெளியால அடிக்க முடியாது, ஏன்னா ஆண்டவர் அதுல போராட்டம். The outsiders cannot beat these அதனால இப்ப யார்ட்ட அடி வாங்குறாங்க? Then from whom they are getting the blows? இவன் பண்ற சேட்டைக்கு இப்ப ஆண்டவர்ட்ட அடி வாங்குறான். Now they are getting the blows from God. ஊசா பெட்டியை போய் தொட்டான். The Uzzah touched the ark of covenant. டச் தான் பண்ணான், என்ன ஆயிடுச்சு? Only just he touched. What happened? யார் அடிச்சா? Who did beat? அடிச்சது யாரு சொல்லுங்க. Will you tell? அப்படி முழிக்கிறத பார்த்து எனக்கு பயமா இருக்கு. If you blink means I get afraid. ஊசா தேவனுடைய பெட்டியை தொட்டான். Uzzah touched the ark of the covenant of God. அவன் அடிச்சது யாரு? Who did beat him? பட்டன பக்கத்துல நின்ன ஆசாரியன் ஏன்டா தொட்டன்னு அடிச்சிட்டானா? The priest beat him. Why did you touch? அடிச்சது யாரு? Who did beat him? இன்னைக்கு अनेक விசுவாசிகள் கர்த்தர்ட்ட அடி வாங்கிட்டு எழும்ப முடியாம உட்கார்ந்திருக்காங்க. Many believers are getting the blows from God, they cannot even stand. अनेक வியாதி சுகமாகாததுக்கு காரணம் கர்த்தருடைய அடி. Because many the blows of God they did not get the healing from अनेक the business முன்னேற முடியாததுக்கு காரணம் கர்த்தர்ட்ட இருந்து அடி வாங்கிட்டு because they are getting the blows from God, their business is not going upward. உன் பிள்ளைகள் திருந்தாததுக்கு காரணம் கர்த்தருடைய அடியாளா இருக்கலாம். This may be the blows of God because their children are not at correct. நான் சொல்லல, கர்த்தர்ட்ட அடிபட்டவங்க பைபிள்ல ரொம்ப பேர் இருக்காங்க. Many people have got the blows from God and the Bible says. எத்தனை பேர் கர்த்தர்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க? How many are getting the blows from God? கர்த்தர்ட்ட அடி வாங்குறது பெரிய கொடூரமான ஒரு It's a அனுபவம். cruel experience getting the blows from God. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு ராஜா நான் தான் தூபகலசம் காட்டுவேன்னு உள்ள இறங்கி வந்தான். Second Chronicle 26:20 a king came and said I will be showing the censer. உசியா Uzziah king. உள்ள வந்து நான் தான் ஆல்டர்ல நிப்பேன்னா. I will be standing in the altar he said. ஆசாரியன் சொன்னா இது வந்து ரொம்ப டூ மச்சா போற, தயவு செய்து வேண்டாம். The priest said you are going too much, please you don't. ஏன் நான் ராஜா இல்லையா? Am I not a king? Why can't I? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா? Am I not an anointed one? இப்படி பேசிட்டு இருக்கும்போதே என்ன நடந்துச்சு? While he was talking what happened? என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனை அடிச்சார். God beat him. அப்படியே நெற்றிலாம் அப்படியே குஷ்டரோகமா மாறுது. Immediately his forehead was become well affected. ஆசாரியன் சொன்னா இதுக்கு மேல நீ நிக்காத, வெளிய ஓடிடு. Before more than that you shouldn't stand here, go out. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க போகுது? How is our life? Where is our life going? மனுஷன்ட்ட அடி வாங்கிடலாம். We can get the blows from man. ஆனா யார்ட்ட அடி வாங்கிராதீங்க, கர்த்தர்ட்ட அடி வாங்கிடுங்க. Please don't get beatings from God. தாவீது ஜனத்தை எண்ணி விட்டுட்டு after numbering the people from the David அரண்மனையில உட்கார்ந்திருந்தான். he was seated in the palace. இப்போ ஒரு क्वेश्चन வந்தது. Now a question came. 3 வருட பஞ்சமா? Whether 3 years famine? அடுத்த 3 மாச பிரச்சனையா? Or 3 years months problem? 3 நாள் கொள்ளை நோயா? Or 3 days pestilence? இப்படி 3 क्वेश्चन வந்துச்சு. There 3 questions came. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது ஆண்டவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. Then only he understood God started blowing. உடனே ஓடி போய் சொன்னா நான் ஆண்டவர்ட்ட மனுஷன்ட்ட விழ மாட்டேன், நான் ஆண்டவர்ட்ட விழ போறேன். Immediately he said I will not fall in the feet of man but in the feet of God. இவன் விழுந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு எழும்பறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனாங்க. Before he fall on the feet of God and ask for forgiveness, thousands of people die. இன்னைக்கு நீ யார்ட்ட அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கறன்னு பாரு. You see whom they are getting the blows. கர்த்தர்ட்ட அடி வாங்குனா உன்னுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? How is your state? We get the blows from God. இன்னைக்கு अनेक கர்த்தர்ட்ட அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. Many are getting the blows from God and seated here. 1 நாளாகமம் 13:10 பாருங்க. First Chronicle 13:10. ஊசா அடிபட்டான் இருக்குமே, அடித்தார், ஆண்டவர் அடிச்சார், அங்கேயே ஆல் அவுட். God struck him in that place. தயவு செய்து அவன் அடிச்சிட்டான் இவன் அடிச்சிட்டான்னு புலம்பறத விடுறது,
ஆண்டவர் அடிக்காம உங்களை பாதுகாத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். Please stop lamenting, he has beaten or she has beaten. You preserve yourself, God should not beat you. இந்த சேனாபதி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இறங்குனாங்க. When this captain came to that spot, போர் சேவகரோடு அவன் வந்து நின்ன உடனே இவன் அடிச்சிட்டு இருந்தவன் அப்படி நிப்பாட்டிட்டான். when he came with the soldier and came to the spot, all were beating him, stop. அவனை பார்த்த உடனே சேனாபதியை பார்த்த உடனே அடிச்சவங்க எல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. See the captain, they all stopped beating Paul. இன்றைக்கு சேனாதிபதியாகிய கர்த்தர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். Today the captain, the Lord of hosts is in our midst. உன்னுடைய அடிகள் இன்னைக்கு நிறுத்தப்படும். Today your blows will be stopped. அது ஆண்டவருடைய அடியா இருந்தாலும் சரி, It may be the blows of God. ஒருவேளை மனுஷருடைய அடியா இருந்தாலும் It சரி, may be the blows of men. வியாதி என்கிற அடியா இருந்தாலும் It சரி, may be the blow of disease. பிரச்சனை என்கிற அடியா இருந்தாலும் It சரி, may be the blow of a problem. நஷ்டம் என்கிற அடியா இருந்தாலும் It சரி, may be the blow of loss. சமாதான கேடு என்கிற அடியா இருந்தாலும் சரி, It may be the loss of peaceless condition. கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில குறுக்க வருகிறார். God is coming across your life today. உடனே அவன் அடிக்கிறத நிறுத்தினாங்க. Immediately they stopped beating Paul. என்ன நடந்தது தெரியுமா? What happened, do you know? உடனே போர் சேவகரை பார்த்து அவன் சொன்னான், இவனை கோட்டைக்குள்ள தூக்கிட்டு போங்க. Immediately seeing the soldier, he said, you take him to the அடிபட்டு நொறுங்கி போன ஒரு மனுஷனை அந்த சேனாபதி வந்து உடனே தூக்கி கொண்டு போவச்சான். Immediately the captain came to take him to the barracks. வேதனையின் உச்சகட்டத்துல போகிற உன்னை கர்த்தர் இன்றைக்கு உன்னை தூக்கி எடுக்க போகிறார். Today you are going in the agony, the peak of agony. God is going to lift you up. அடி மேல அடி வாங்கி வாழ்க்கையில நொந்து கொண்டிருக்கிற உனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டு. Today you will be getting the deliverance. Those are getting the blows upon blows. புருஷன் அடிச்சிட்டான்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு அதுக்காக வாழ்க்கையில இனிமே இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுக்காத. Don't take the conclusion, I cannot live more because the husband has beaten me. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் அது உனக்கு உதவி செய்வார். God will help for everything for you. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா அடி வாங்கின விசுவாசிகள் எல்லாம் இருக்காங்க. I know believers, they got more beatings. ஒரு சகோதரன் ரொம்ப கொடூரமான ஒரு ஆள். A brother was a cruel man. அந்த சிஸ்டர் அடிச்சு அந்த சிஸ்டர் கூனாவே மாறிடுச்சு. That by beating, going on beating the sister, she became a bent lady. இவளுக்கும் பெரிய பணக்காரங்க. A very great rich people. ரொம்ப பெரிய பணக்காரங்க. Very very great rich people. பட் அந்த ஆள் சர்வாதிகாரி மாதிரி. But that man was like a அடிச்சு இந்த சிஸ்டர் மேல இருந்து ரத்தம் வடியும். After beating him, the sister will be bleeding. ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கும்போது பூனையை கொண்டு வந்து அந்த ரத்தத்தை குடிக்க வைப்பான். After when she was bleeding, he'll also bring the cat to lick that. எப்படி இருக்கும்? How it would be? ஒரு நாள் அந்த சிஸ்டர் வாசல் வரைக்கும் பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து one day he dragged the sister to till the door. உன்னை உயிரோட வைக்கவே கூடாது, உன்னை கொன்னே போடணும்னா. I will not keep you alive, I got to kill you. இந்த சிஸ்டர் தோத்திரம் பண்ணிட்டே கூனி போய் நின்னுட்டே இருந்துச்சு. The sister was going on praising and bending and standing. ஒரு நிமிஷம் இருந்து உள்ள போய் துப்பாக்கி தூக்கிட்டு வந்தா. He took the gun and came out on his side. உடனே இது ஆண்டவரே என் ஆவியை ஒப்புடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, நான் பரலோகத்துக்கு எப்படியாவது வந்து சேர்ந்துறணும்னு சொல்லி. Immediately she also gave up her ghost, Lord, I want to come to heaven, I give up my ghost. ஜெபிச்சிட்டு After praying, ஆண்டவரே இந்த ஆள் என்னைய கொன்னா இந்த ஆள் நரகத்துக்கு போயிடுவாரே, ரட்சிக்கப்படலையே, இவர் ஒரு பெரிய பழியா ரத்த பழி ஆயிருமே, இவரை எப்படி ரட்சிக்க போறீங்கன்னு அந்த செகண்ட் அப்படி நின்னுச்சான். the very second she also said, Lord, if he kill me, he'll become a sinner, he cannot go to the heaven, he'll go to the hell. நீங்க என்ன செய்வீங்க? What you will be doing? போய் சாவுன்னு அந்த ஆள் தள்ளி விட்டு ஓடி போயிடுவாங்க. You'll also go and die, you say. இல்ல அப்பா, நான் இனிமே இந்த ஆள்கிட்ட இருக்கவே முடியாது. I will not live here after this man. இந்த சிஸ்டர் இந்த ரெண்டு ஜெபம் பண்ணி நின்ன உடனே After praying these two prayers, this sister, அந்த ஆள் துப்பாக்கியை தூக்கிட்டு தோட்டத்துக்குள்ள ஓடிட்டாங்க. that man also ran inside the garden by catching the gun. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. She couldn't understand anything. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு Immediately she called the servants. ஐயா துப்பாக்கியோட ஓடுறாரு, பின்னால ஓடுறான், என்ன ஆகுதுன்னு பாத்துட்டு You வாங்க. go and see the master is going with a gun inside the garden. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா இந்த ஆள் டென்ஷன் ஆயிட்டானா தன்னை கூட சுட்டு கொண்டாலும் செத்தாலும் செத்துருவான். She thought with the tension he himself also suicide. கொஞ்ச நேரத்துல ஃபயர் ஆயிரு சவுண்ட் கேக்குது. After some time he also fired the gun. துப்பாக்கியால சுட்ட சவுண்ட். There was a sound of firing. இவங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. She was also stumbled much. பாத்துக்கிட்டே இருந்தா While she was looking, வேலைக்காரன் ஒரு காட்டு பூனையை தூக்கிட்டு வந்தான். the servant brought a wild cat. ஐயா சுட்டுட்டாருன்னு சொல்லி. The master has killed it. சரி இங்க போடுன்னு சொல்லதுக்குள்ள இவர் வந்தாராம். Before that he also came. நீ எப்படி இங்க வந்த? How did you come here? நீ ஓடுனதுனால நான் இப்ப உன்னை துரத்தி வந்தேன். Because you ran, I chased you. நான் உன்னை சுடுறதுக்கு வந்து அங்க சுட்டேன், பூனை தான் செத்துருக்கு, நீ எப்படி அதுக்குள்ள இங்க ஓடி வந்துட்டேன்னு கேட்டான். I ran to chase you and gun you, but you have come here. புரியுதா உங்களுக்கு? Do you understand? இவங்க ஓடுனது போல ஒரு காட்சியை கரைஞ்ச உடனே அந்த ஆளு ஓட ஆரம்பிச்சான். When he saw like a show as if she was running, he also started கர்த்தர் அப்படியே குருட்டாட்டம் போல மாத்தி விட்டார். God also made him as a blindness. இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்காங்க தூத்துக்குடியில தங்கவடி Still she is alive in Tuticorin.
கேக்கையாருடைய மாமியார் The mother-in-law of KK. சொந்தக்காரங்க இங்க கூட உட்கார்ந்திருப்பீங்க. The relatives may be seated here. யோசிச்சு பாருங்க. Think about it. அவ்வளவு அடி வாங்கி கர்த்தருக்காக நின்னு கடைசி வரைக்கும் என் புருஷன் ரட்சிக்கப்படணும்னு போராடி சாகருக்கு மேல இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டு செத்துட்டான். After getting much blow, she was also standing till the end. Her husband should be saved. After that she also அவங்களுக்கு died. எப்படி ஆயினு என்ன அடி அடிச்சாலும் சரி இந்த ஆள் எங்க வந்துடணும்? எங்க வரணும்? பரலோகம் வரணும். Whatever he beat me, he has to come to the heaven, she said. இது மனைவியா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனைவிகளா? Whether this is the wife or all those are seated here wives. யோசிச்சு பாருங்க. Think about it. சீக்கிரம் அந்த ஆளை எடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. Lord, I am praying you have to take him soon. இப்ப எல்லாமே உடனே பாஸ் பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் இவங்க ஜெபத்தெல்லாம் கிராண்ட் பண்ணா பாதி பிரதர் செத்து போயிருப்பான். If God was grant all the prayer of them, half of them will die. அப்படிதானே? Isn't it? ஆனா அவ்வளவு அடி வாங்கி கர்த்தருக்காக நின்னு அவரு பரலோகத்துக்கு வரணும்னு நின்னாங்க. After getting so much blows, he was stand for the Lord. He has to come to the heaven, she thought. இந்த அடியெல்லாம் போர்ச்சவனுடைய சேனாதிபதி வந்த உடனே அப்படியே நின்று போனார். All the beating stopped when the captain came. இதன் மத்தியில Among this, இவ்வளவு கலக்கம், இவ்வளவு அடி, இவ்வளவு நெருக்கத்து மத்தியில பவுல் படி ஏறினான். among this trouble, among this beating, among this அப்போஸ்தலர் 21:35. Acts of Apostles 21:35. பாருங்க, அவன் படிகள் மேல் ஏறினான். He went up to the stairs. அடி உழுது. He was getting the இப்ப blows. அடி நின்னுடுச்சு. But now he was stopped. பட்டணம் முழுசும் கலக்கம். The whole city was under கதவை trouble. மூடிட்டாங்க. They closed the door. தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெளியே இழுத்தாச்சு. They were dragging him இது out. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இவைகளுக்கு மத்தியில பவுல் எதை ஏறிட்டு இருக்கான்? எதை ஏறான்? படி ஏறுகிறான். All these things were happening, but among this இதுதான் உண்மையான கிறிஸ்தவன். this is a true Christian. என்ன போராட்டம், என்ன அடி விழுந்தாலும் ரட்சிப்பின் படியில நீ ஏறிக்கிட்டே இருக்கணும். Whatever trouble, whatever blows you get, you have to go on step in the நீ salvation. அடுத்த ஸ்டெப் கிறிஸ்தவத்துல முன்னேறிட்டே இருக்கணும். You have to go on, come again in the Christian life. அடி விழும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நீ இத பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது. நீ அடுத்த ஸ்டெப் ஏறிக்கிட்டே இருக்கணும். You shouldn't get afraid of that. You'll be getting a beating or trouble, everything. You have to go to the next step. பிட் பாக்கெட் ஒருத்தன் பஸ்ல அடிச்சிட்டான். In a bus, there was a big pocketed pickpockets. அவனை புடிச்சிட்டாங்க. They were நான் அந்த பஸ்ல இருக்கேன். I was in the bus. அடி பயங்கர அடிங்க. He was given a nice beating. அவ்வளவு அடியை வாங்கிட்டு After getting such cruel beating, அவன் குனிஞ்சு மிதி எல்லாம் வாங்குறான். அப்படியே அவன் எங்க தான் போறான்? அவன் எங்க போறான்? டோருக்கு தான் போய்கிட்டே இருக்கான். he was going on bending and getting the blows. You are going to the உள்ள door. பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க சீட்ல உட்கார்ந்திருக்கவன் அவன் எல்லாரும் வரிசையா மிதிக்கிறான். All over the kicking him and those are inside. ஆணும் பொண்ணு அவனை ஏசுது, அடிக்குது. அவ்வளவு அடியும் உழுது. அவன் முகத்தை மட்டும் சேவ் பண்ணிட்டு அவனோட ஒப்பு கொடுத்து போகணும். If you get the baptism, you have to go to the Holy Spirit next. எவ்வளவு பலவீனம், எவ்வளவு வியாதி வந்தாலும் நீ அடுத்தபடி ஏறி விசுவாசத்துல தெய்வீக சுத்தத்துல நிக்கணும். As much weakness or sickness you get, means you have to go to the divine healing step. ஒண்ணுமே வாய்க்கலனா கூட நீ விசுவாசத்தை விட்டு வலுவாம அடுத்தபடி விசுவாசப்படியில ஏறி போகணும். Nothing prospering, you have to go to the next step to the faith. அடுத்து நீ பரிசுத்தத்துக்கு பூரணத்துக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கணும். Next you have to go to the perfection, the holiness. என்ன அடி விழுந்தாலும் என்ன பாடு வந்தாலும் இயேசு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலிருந்து கொல்கத்தா வரை சிலுவையை சுமந்து கொண்டே போனார். Whatever blows or whatever beating he got, also Jesus took the cross from the palace to the விழுந்தாரு, எழுந்தாரு, திருப்பி சிலுவையை மாத்தி கொடுத்தாங்க, மறுபடியும் தூக்குனாரு. அவர் சிலுவையை போயிட்டே he was going gone with the cross, falling down and getting up, again falling down and reached அவன் படிகளில் ஏறிக்கொண்டே he இருந்தான். was going on climbing up the ஒரு stairs. லிமிட்டுக்கு பிறகு படி உச்சிக்கு வந்துட்டான். After a certain limit he came to the top of the stairs. அப்போஸ்தலர் 21:40. Acts of Apostles 21:40. வாசிங்க. உத்தரவான போது பவுல் இப்போ இவனுக்கு படிகள் மேல ஏறியாச்சு. He also now climbed upon the stairs. படிகளின் மேல் நின்று இப்போ தன்னை அடிச்சவங்க, தன்னை மிரட்டினவங்க, தன்னை சட்டை பிடிச்சு கிழிச்சவங்க, கதவு பூட்டினவங்க எல்லாரையும் பார்த்து என்ன செஞ்சான்? வாயே பேசல, கைதான் அமர்த்தினான். Standing on the step, he also saw all the people, those are beaten him and drag him. படிகளின் மேல் நின்று அவன் கை அமர்த்தினான். Standing on the step, he also beckoned his hand. என்ன நடந்துச்சு? What happened? அப்படியே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. There was a great silence immediately. அந்த படிகளின் மேல் ஏறினதுனால இப்பதான் அவங்களுக்கு தெரியுது இவன் தான் அந்த ஆளுன்னு. Because he went up the stairs, then only they know he is a man. ஏறி நின்னுட்டு கையை அமர்த்தினான். After standing upon the step, he stretched his hand. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. There was a great silence. யார் அடிச்சானோ அவன் அப்படியே அமைதி ஆயிட்டான். Whomever beat and those people were very quiet. யார் சீர்னானோ அவன் அப்படியே அமைதி ஆயிட்டான். Whomever also rushed, they were also very யார் quiet. கதவை பூட்டினானோ அவன் அமைதி ஆயிட்டான். Whomever locked the door, they became very quiet. யார் இவனை வெளியே இழுத்துட்டு போனானோ அவன் அமைதி ஆயிட்டான். Whomever they drag him out, they were very quiet. யார் மொத்த கலக்கத்தை உண்டாக்குனானோ அவன் அமைதி ஆயிட்டான். Whomever brought the total trouble, they became quiet. அதுக்கு காரணம் What's the reason? இவ்வளவு மத்தியில அவன் படிகள்ல ஏறி போனான். Among these, he went up to the stairs. படிகள்ல ஏறி நின்று கையை அமர்த்தினான், துணிஞ்சு கையை அமர்த்தினான்.
He went up to the stairs and boldly he கைய stretched his hand. காட்டின உடனே அப்படியே நின்னுடுச்சு அந்த When he showed the hand, everything was very quiet. உன்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் மத்தியில உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேறுகிறாயா பின்தங்குகிறாயா? In your spiritual life, among the conflict, are you going ahead or are you going backward? பிரச்சனை வந்த உடனே சபையை விட்டு ஓடிட்டியா? When you get the problem, are you going outside the church? கோயிலுக்கு வர்றதை நிறுத்திட்டியா? Have you stopped going to the church? பைபிள் படிக்கிறதை Have you நிறுத்திட்டியா? stopped studying the Bible? இரவுல ஜெபிப்பியா அதை விட்டுட்டியா? Have you stopped praying the night? வாரத்துல ஒரு நாள் உபவாசம் போடுவே அதை விட்டுட்டியா? You have taken fasting once in a week. That you have ஊழியத்துல stopped. ரொம்ப உற்சாகமா இருப்பே அதை விட்டுட்டியா? You are very interested in the ministry. Have you stopped there? என்ன கலக்கம் வந்தாலும் Whatever trouble may come, என்ன பிரச்சனை வந்தாலும் whatever conflict may நீ come, ரட்சிப்பின் படிகளில் ஏறிக்கிட்டே you have to இருக்கணும். go on, climb up the stairs of என்னை salvation. போன்றவன் ஓடி போவானோ? Such kind of man will like me go. நிகழ்காரியமோ வருங்காரியமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ, whether the present or the என்ன future thing? வந்தாலும் நீ படியில ஏறிட்டே இருக்கணும். Whatever may come, you have to go on, climb up the அந்த stairs. படியில ஏறி கைய உயர்த்தினா எல்லாம் அமைதி. When he went up the stairs and stretched his hand, everything நீ was very ரட்சிப்புல quiet. முன்னேறி வா, உன் கைய உயர்த்து, கர்த்தர் எல்லா வல்லமையிலும் அப்படியே You கீழ்ப்படுத்துவார். have to come up here, salvation, come here, stretch your hand, everything will quiet. அப்படியே கீழ்ப்படுத்துவார். Your God will make everything subdue. அப்படியே பிரேக் பண்ணுவார். God will break everything. எந்த ஒரு சக்தினாலும் அப்படியே பிரேக் பண்ணுவார். Whatever the power may be, it will be subdue for you. நான் ஒரு இடத்துல கன்வென்ஷன் வச்ச பொழுது One place I was conducted a convention. அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஆர்சி ஆள் தான். That inspector was an Aussie man. பட் அவன் நமக்கு கொஞ்சம் ஆப்போசிட். He was very somewhat against us. சூழ்நிலையில அவன் ஆப்போசிட் ஆயிட்டான். Because of the situation, he became opponent. எனக்கும் அவருக்கும் டைரக்டாவே ஒரு இடத்துல மோதல் மாதிரி. Directly, I and he was some. அதாவது ஃபெய்த்தம்ல ரொம்ப சத்தம் போடுறோம்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவங்க பிரச்சனை பண்ணதுல அதுல அவன் எனக்கு ஆப்போசிட் ஆயிட்டான். He became an against man because there was a quarrel. நானும் போய் உட்கார்ந்திருக்கேன் அவன் ஸ்டேஷன்ல, அவர் சீட்ல உட்கார்ந்திருக்கேன், நான் எதிர் சீட்ல உட்கார்ந்திருக்கேன். He was seated in his seat, I was seated against. அப்படியே லேசா பேசி பேசி ரெண்டு பேருக்கும் இதாயிடுச்சு. Slowly we have talked and the quarrel started. நான் சும்மா சாஃப்ட்டா பேசுற மாதிரியே பேசினேன், பட் அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். I was softly talking, but he was tense. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு பாரு என்ன பண்றேன் பாரு, சர்ச்சா ஆச்சா பூஜான்னு கத்த ஆரம்பிச்சு. He also started shouting, scolding, do what I will do. திருப்பி நார்மல் ஆனாரு. After he became normal. இந்த நேரத்துல கன்வென்ஷன். In this time convention, நான் பெர்மிட்டுக்காக அவன் ரெண்டு விசுவாசி அனுப்புனேன். I sent 2 believers for the permit sake. அதெல்லாம் தர முடியாது, வேலையை பார்த்து போன்ட்டான். I will not give you, go see your. கிடையவே கிடையாது, போன்னு சொல்லிட்டான். You go mind your work, I will not give you. ஞாயிற்றுக்கிழமை பவனி, நான் வெள்ளிக்கிழமை அனுப்புறேன். Friday, Sunday the procession, Friday I send them. அதெல்லாம் பெர்மிட் பவனியாவது கூட்டமாவது அதெல்லாம் கிடையாதுண்டா. I will not give you permission for the procession or meeting. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். I also very upset. நம்ம விசுவாசி ஒருத்தர் டிஎஸ்பி இருக்கு. Our believer was a DSP. அவருக்கு உடனே சொன்னேன் இப்படி மிஸ் பண்றான், இவன் ரொம்ப எதிர்க்கிறாரு. He is opposing much, he said. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? Why do you worry? இவ கொஞ்ச நேரத்துல பாருங்க வேடிக்கைன்னு. See the fun after some time. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. After 10 minutes. அதே ரெண்டு பேரும் நீங்க அனுப்புங்க, அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். The same person, 2 person is saying what he says. அதே ரெண்டு பேர் போனாங்க. The same person went. அவன் மிரட்டு. He stumbled. டோட்டல் அப்செட் ஆளு. He was totally upset. சுத்தமா. Totally was அப்படியே ஆஃப் ஆயிட்டான். He was off. உடனே பெர்மிட் கொடுத்தான். Immediately he gave the permit. நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு வருவான், அவனை பாருங்க. Tomorrow he'll come to the church, you see. அடுத்த நாள் காத்திருப்பு கூட்டம் முடிச்சு நிக்கிறான், வர்றான். The next day after the tarrying meeting he came. நானும் அவரும் ஒரே டேபிள்ல முன்னால உட்கார்ந்து நான் கேக்குறேன் என்ன பண்ணிருவீங்கன்னு கேட்டேன். What will you do? I was asking in the same, seated in the same எனக்கு பைபிள் தான் தெரியும், எனக்கு லாஸ் தெரியாது. ஒருவேளை மறுபடியும் இப்படி பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு. What will you do if again I get a problem? என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு கேட்டான். அவன் சொன்னா எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. I can't understand anything. Please clearly tell me what will you do? வரட்டும், பிரச்சனை வரட்டும், உங்க சர்ச் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். When we get the problem, we see whether your church will be here or not. அவ்வளவு டைரக்டா உட்கார்ந்து ரெண்டு பேரும் டேஷ் பண்ணிருக்கோம். Directly we சனிக்கிழமை என் ரூமுக்கு வர்றாரு அவரு. Saturday he came once to the room. சர்ச்சுக்கு வர்றாரு. He came to the church. என்னைய பார்த்து கை கொடுக்கறாரு. He has also shaken me. என்னைய பார்த்த மாதிரியே நாங்க ரெண்டு பேரும் பேசின மாதிரியே அவன் காட்டிக்கல. He did not show me as if he has seen me and talked. யோசிச்சு பாருங்க. You think about it. எனக்கு புரியுது, ஐயோ இவன் எப்படி இவனை ஃபேஸ் பண்றான் இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்லி நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆனா அவன் வந்து என்னை யாரோன்னு ஒருத்தர், ஓ நீங்க தான் புதுசா ஃபாதர் வந்திருக்கீங்கன்னு கை கொடுத்துட்டு போயிட்டான். I felt so much how to face him as he is as if knew. அப்படியே கத்தர் அமத்துனார் அவனை. God has made him quiet. அவன் சுத்தமா ஜீரோ ஃபியூஸ் போன மாதிரி ஆயிட்டான். He became a fuse on nothing. என் ரூம்ல வந்து உட்கார்ந்திருந்தாரு. He sat in my room. ஒரு வார்த்தை கூட பேசல. He did not speak a word. என்னை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி பேசுறான். As we are seeing new. ஆனா அவனுக்கு தெரியும். He knew that. அதெல்லாம் நல்ல பாம்பாச்சா. எப்படி தெரியாம தெரியும். ஆனா சூழ்நிலை அவனை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருந்துச்சு. But something was controlled him. அதே மீட்டிங் நடந்துச்சு. The same meeting was conducted. அதே மீட்டிங்ல எனக்கு போலீஸ் ஜீப்ல போய் டீ வாங்கிட்டு வர்றாரு. He bought a tea for me in the police jeep. ஆனாலும் அப்பவும் அந்த பழைய சப்ஜெக்டே பேசல. ஒண்ணுமே அந்த மாதிரி அப்படியே அமர்ந்து இருக்கிறான். But very quietly he sat.
நீ கர்த்தர் நம்மோடு இருந்தால் எல்லாம் அமரும். If God is with us, everything will be quiet. நீ செய்ய வேண்டியது படியில ஏறிட்டே இருக்கணும். What you have to do, you have to go on climb up the ரட்சிப்பின் stairs. படியில நீ ஏறி கையை மட்டும் நீ உயர்த்தினா போதும் எல்லாம் அமரும். If you go climb up the stairs of the salvation and search again, everything will become எத்தனை quiet. பேர் கலக்கத்தோட வந்தீங்க? How many of you come here with trouble? எத்தனை பேர் பிசாசு வெளியே இழுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கறான்? How many of the devil want to take you எத்தனை out? பேருக்கு அனுகூலமான கதவெல்லாம் பூட்டப்பட்டுருச்சுன்னு ரொம்ப துக்கத்துல How உட்கார்ந்திருக்கீங்க? many are seated here with sorrow? The favorable doors are locked for you. எல்லாரும் கண்களை மூடலாமா? Shall we all close our eyes? கொஞ்சம் கையை அமர்த்தலாமா? Shall we all stretch our hands? கையை அமர்த்துறதுன்னா என்ன? What is beckoning our கையை hands? வைத்து அமைதியாரு அப்படின்னு சொல்லுங்க. As we got to say, stretch your hand, be quiet. பிசாசை பார்த்து ஏய் அமைதியாருன்னு சொல்லுங்க, அமைதியா Seeing the இருக்கும். devil, you be quiet, it will be quiet. கடலை பார்த்து இறையாதன்னு சொல்லு, அப்படியே அமைதியா இருக்கும். Seeing the sea, you be quiet, mean it will be as நில்லு quiet. நில்லு அப்படின்னு சொல்லுங்க, அப்படி நின்றோம். You stand still, mean it will also stand still. நம்புறீங்களா? Do you believe? எல்லாரும் கண்களை மூடுவோம். So let us all close our eyes. முழங்கால் படியிடுவோம். Let us kneel down. உங்களுக்கு இந்த பிரான்சிஸ் அசிசின்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்களே? I hope you might have heard about Francis Assisi. நீங்க அந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு Already நினைக்கிறேன். I have told this story. ஸ்டோரி இல்ல, சம்பவம். It is an incident, not story. அவர் ஒரு ஊருக்கு ஊழியம் செய்ய போன பொழுது When he went to a minister, அந்த காட்டு பகுதியில ஒரு ஓநாய் அந்த ஊர்ல பயங்கர கலக்கத்தை உண்டாக்கி. there was a wolf, it was giving much trouble to the city. என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அந்த ஓநாயை கொல்லவே முடியல. They tried much, they couldn't kill the wolf. அது விட்டா மனுஷனையே தட்டிரும். If leave me, it will also knock down the ரொம்ப people. அந்த ஊர்ல உள்ள ஜனங்க இருட்டிட்டாலே பயப்பட ஆரம்பிச்சாங்க. The people also, even the doctors, they will get afraid of this wolf. இவன் இந்த பிரான்சிஸ்ங்கிறவர் போய் ஊழியம் செய்ய போனாரு. The Francis Assisi went to do the ministry there. கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் சொன்ன ஆகும் கீழ்ப்படியும் அப்படிலாம் சொன்னவனே அவன் சொன்னா, இந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை ஏதாவது சால்வ் பண்ணியா நீ He சாமியார்? said God is powerful, what he said everything will happen. When first of all there is a great problem in the city, first solve that, they said. என்ன ப்ராப்ளம்? What kind of problem he asked? ஐயோ இருட்டிட்டாலே அந்த ஓநாய் எப்ப வருது என்ன பண்ணுதுன்னே தெரியல, பெரிய பிரச்சனை, யாருமே வெளிய போக முடியாது. When the dusk comes, the wolf is coming, we could இத not நீ have கிளியர் go. பண்ணிட்டேனா, கொன்னுட்டீனா, இல்ல ஏதாவது பண்ணிட்டே துரத்தி விட்டுட்டேனா, நாங்க எல்லாரும் கிறிஸ்தவனா மாறோம். If we kill it or cast away or do anything, we all become Christians, they said. அவரு உடனே புறப்பட்டு நேரா காட்டுக்குள்ள போயிட்டாரு. Immediately he also departed and went into the காட்டுக்குள்ள wood. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனா அங்க சீருது. When he went to the particular place, it was roaring. அது பீறுகிற ஓநாய் நின்னுட்டு இருக்கு. That roaring wolf was standing. அதனுடைய போக்கு, அதனுடைய பார்வை, அது அடுத்து பாய போற கண்டிஷன் எல்லாம் பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் பிசாசு போறாரு. After seeing that the nature of that, he understood this is the wolf. ஏய் இங்க வான்னு சொன்னார். He said, you come here. அவர் பாஷையில சொன்னார், இங்க வான்னு. In his language he said, you come. இனிமே அந்த ஊர்ல போய் எந்த குழப்பமும் பண்ணக்கூடாது. Hereafter you should not go inside the city and do any mistake. அது அப்படியே அமைதியா நின்னுச்சு. It also said, stand quietly. நம்புறீங்களா? அந்த புக்கை படிச்சிருக்கீங்களா யாராவது? Have anybody studied that book? Can you believe? நீ இப்ப என் கூட வா. You come with me now. அந்த ஓநாய் மனுஷ மாதிரி இவர் பின்னால பேசாம வந்துட்டே இருந்துச்சு. Very quietly that wolf also came back of him. இந்த கிராமத்து ஜனங்க இத பார்த்து இவரையும் அந்த ஓநாயை பார்த்த உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. The village people also seeing him and the wolf, they started running. என்னடா இந்த ஆளு போய் ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா இத கூட்டிட்டு வராங்க. Because this man will go and do something, but this man is bringing that. இவர் சொன்னாரு, நீங்க வாங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ணாது. You don't forget afraid, it will not do எல்லாரும் anything. பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னாரா, இனிமேல் இந்த ஊர்ல எல்லையிலேயே நீ நினைக்க கூடாது, வரக்கூடாது, இவங்க யாருக்கும் எந்த தீங்கு பண்ணக்கூடாது, சரியா? அப்படின்னு அப்படியே தலையாட்டிச்சான். When all were looking, போனாராம், அப்படியே இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது போயிடுச்சு. when all were looking, he said to that, you should not do any mischief hereafter, you go inside with it. அன்னையோட அந்த ஓநாய் அந்த ஊர் பக்கமே வரல. From that day onwards, that wolf did not come to that village. நம்புறீங்களா? Do you believe? நடந்த சம்பவம் பைபிள் புக்ல படிச்சு பாரு. It's a real incident, you study in the book. எந்த புக்கையாவது படிச்சிட்டு இருக்காத, உருப்படியான புக்கா படிச்சு பாரு. You study the useful book, don't read all the books. எல்லாரும் கண்களை மூடுவோம். So let us all close our eyes. இப்ப நம்ம கையை உயர்த்த போறோம். எல்லாம் மிகுந்த அமைதல். Now we are going to stretch our hand, everything will become very great silence. எந்த ஆபீஸ்ல பிரச்சனையா, அதுக்கு நேரா கையை உயர்த்து. If there is a problem in the office, stretch your hands against that. அதுக்கு நேரா திசையை நோக்கி அல்ல, அத மனசுல வச்சு கையை உயர்த்து. Keep in that mind and stretch your hand not against the direction. உன் பிள்ளைகள்னா பிள்ளைகளை நினைச்சு கையை உயர்த்து. Regarding your children, mean remember your children and stretch your hand. பிசாசுனா பிசாசை நினைச்சு, ஆண்டவரே இந்த ஆவியை அழியும்னு கையை உயர்த்து. If there is devil, mean remembering the devil and stretch your hand, Lord destroy this devil and pray. நீ என்ன பிரச்சனையில கலக்கத்தோடு நெருக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறியோ, அதுக்கு நேரா இப்ப நீ கையை அமர்த்த போகிறாய். மிகுந்த அமைதலை இந்த கூட்டத்திலேயே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். Whatever problem or distress, whatever trouble you are going to see, you are going to stretch your hand, God is going to make it quiet. படிகளின் மேல் நின்று அவன் கை அமர்த்தினான், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. He put on the step and because his hand there was a great silence. எத்தனை பேர் எங்களோடு சேர்ந்து கைகளை உயர்த்த போறீங்க? Today how many of you are going to raise your hands with me? அவன் கை அமர்த்தினான். He put on his hand.
அதுவரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்த ஆளுக்கு இப்ப உத்தரவானது நீ பேசுன்னு. Now till now he was got the blow, now he get the permission to speak. இவ்வளவு நேரம் நீங்க பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க பேச போறீங்க ஆண்டவர்ட்ட. Now till now you have heard the message, now you are going to talk with the Lord. எந்தெந்த வல்லமையில் உனக்கு எதிரா வந்திருக்கோ அதுக்கு எதிர்த்து நீ இப்ப பேசலாம். Now what are the Hallelujah. powers come against you, powers come against you, you are going to talk like that. வியாதியே என்னை விட்டு விலகுன்னு சொல்லுங்க. You say you disease go away from me. பிசாசே இயேசுவின் நாமத்திலே போன்னு சொல்லுங்க. You devil, the name of Jesus, get out. கலக்குகிற ஆவியே விலகுன்னு சொல்லுங்க. You spirit of trouble, get out. பூட்டப்பட்ட கதவை திறந்து விடுன்னு சொல்லுங்க. Lock door, open. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். கர்த்தர் மிகுந்த அமைதலை கட்டளையிட போகிறார். Let us all stretch our hands. God is going to give a great silence. ஹalleluya. ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் முறையிடுங்கள். 1 minute for all your problems, stretch your hands and cry unto our Lord. Hallelujah. Adishabalakati dikadabalakati dikadabalakati. Oh, leishadilebekad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 ebek
ஷலபாலா கத்துரா. ஓ சிதாபாலா கத்துரா. ஆமென். அவன் கை அமர்த்தினான். He beckoned his hand. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. There was a great silence. அடுத்து என்ன பண்ணா? Next, what did he do? என்ன செஞ்சான்? What did he do next? எபிரேய பாஷையில பேசத் He தொடங்கினான். started speaking in the Hebrew language. ஸ்தோத்திர ஜெபத்துல கேட்டீங்களே, You got in the எபிரேய பாஷையில பேச சொல்லி. you asked, you have to speak in the Hebrew language. தேவனோடு பேசுங்கள். You speak with the Lord. நம்மை அழைத்த கர்த்தரோடு பேசுவோம். Speak with the Lord who called us. ஆண்டவரோடு பேசுங்கள். When you speak with the Lord. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறான். Who speak in the unknown tongue, he is not speaking with a man, but to God. ஹalleluya. ரஹிபினா பக்கத்துனா கரபக்கத்துனா ஷபாலிபா ரபக்கத்துனா வக்கத்திரிபிகர பிகர பக்கத்துரானியா ஷலபாரா பலக்கத்துனா பலக்கத்துனா பலக்கத்துராவானி. நான் ஒரு இடத்துல ஒரு பிசாசை துரத்தின பொழுது அது காலை மடக்க மாட்டேன், முழங்கால் போட மாட்டேன்னு பிடிவாதமா இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு அது மேல பார்த்து முடியாது முடியாதுன்னு கத்த ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், என்னது கத்துறேன்னு. அது உடனே சொன்னது, உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது, எனக்கும் மேலையும் தான் பேச்சு. இப்ப நமக்கும் தேவனுக்கும் தான் இப்ப பேச்சு. பிசாசு இப்ப ஓடுற நேரம், வியாதி சுகமாகக்கூடிய நேரம், கட்டுகள் அவிழ்க்கப்படக்கூடிய நேரம், நஷ்டங்கள் லாபமாய் மாறக்கூடிய நேரம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனோடு பேசுங்கள், பரலோகத்தின் தேவனோடு பேசுங்கள். எனக்கு ஒரு வசனத்துல ஒரு நிச்சயம் இருக்கு. நாம மாத்திரம் கையை வைத்தல, இப்ப கர்த்தர் நமக்காக அவர் கையை வைத்து இருக்கிறார். நான் இந்த ஜனத்துக்காக என் கையை உயர்த்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஓ, நீ மாத்திரமல்ல, உனக்காக பரலோகமே கரத்தை நீட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென்.